இந்நிலையில் இந்தோ திராவிட மக்கள் கட்சி சார்பில் காஷ்மீர் பகலகம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதை கண்டித்தும் இறந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியும் வீர வணக்கம் செலுத்தினர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகப்பா நகர் பகுதியில் இந்தோ திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் காஷ்மீர் பகலகம் சுற்றுலா பகுதிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் 26 பேரை கண்மூடித்தனமாக கொடூரமான முறையில் கொன்றதை கண்டித்தும் இறந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினர். இதுகுறித்து தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், காஷ்மீரில் தொடர்ந்து அப்பாவி பொதுமக்கள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு வருகின்றனர். இவர்கள் மீது இந்திய அரசாங்கம் தயவுதாட்சணை பாராமல் போர் தொடுக்க வேண்டும் எனவும், காஷ்மீர் மாநிலத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளதை தளர்த்தி இறந்த ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செய்து வீர வணக்கம் செலுத்தினர். தியாகம் செய்த என்னுடைய சகோதரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எங்களுடைய கண்டனம், எங்களுடைய கண்டனம். உயிர் தியாகம் செஞ்ச என் சகோதரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். என் தேசத்திற்காக தியாகம் செய்த என் தியாகிகளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம்.